ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் ஆடி வளர்பிறை ஏகாதேசி. ஏழுமலையானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன பொருள் வாங்கி கொடுக்க வேண்டும்? இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை நாம எப்படி வழிபாடு செய்யணும், சிறப்பான தீபங்கள் என்ன நெய்வேத்தியம் செய்யணும், பணம் பெருகுவதற்கு பெருமாள் கோவில்ல இருந்து நாம என்ன பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைய தினத்தில் வரக்கூடியது ஆடி வளர்பிறை ஏகாதேசி வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை வருவது ரொம்பவே சிறப்பானது. பொதுவாக பெருமாளை நாம எதற்காக வழிபாடு செய்வோம்? செல்வம் பெருகணும், பொருளாதார நிலை உயரணும், பணம் பெருகணும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாம பெருமாளை வழிபாடு செய்வோம். ஆனா நாம எந்த அளவுக்கு உள்ள முருகி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். இந்த ஆடி வளர்பிறை ஏகாதேசி அன்று நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. என்ன ஒரு பொருள்? நாம நிறைய பேர் பணத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பணம் நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்கணும், செல்வம் பெருகணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நாம வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக ஏகாதேசி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. இன்றளவும் மாதம் வரக்கூடிய ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க. உபவாசம், அதாவது வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடித்துவிட்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருப்பாங்க. ரொம்ப கடுமையான விரதம். இன்றளவும் அதை நிறைய பேர் அந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. எனக்கு நாங்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை ஏகாதேசியும் வரும், வளர்பிறை ஏகாதேசியும் வரும். அப்படி வரக்கூடிய ஏகாதேசியில பெருமாளை நினைத்து காலையிலேயே நீங்க குளிச்சிட்டு உங்க வீட்டுல பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு உங்க உபவாசத்தை தொடங்கி விட வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உபவாசமாக இருந்துவிட்டு மாலை 6 மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வீட்டுல பூஜைகள்லாம் செய்துட்டு உங்க விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம். பெருமாளை யார் ஒருவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த வளர்பிறை ஏகாதேசி அன்று பெருமாள் கோவிலுக்கு என்ன நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி மாலை. நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன். சும்மா போகும்போது எந்த கோயிலுக்கு போனா கூட நீங்க வெறும் கையை வீசிக்கிட்டு போகவே கூடாது. கடவுளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்படி துளசி மாலை நீங்க அன்றைய தினம் கோவில்ல பெருமாள் கோவில்ல வாங்கி கொடுத்துட்டு அங்கு கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை நீங்க பத்திரமா கொண்டுட்டு வரணும். அதை வச்சு நாம ஒரு பரிகாரம் செய்ய போறோம். அதற்காக அதை பத்திரமா நீங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி நீங்க வீட்டுக்கு வரும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை நீங்க வீட்டுல வாங்கிட்டு வரணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பார்த்தீங்கன்னா தங்கத்திற்கு ஈடானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல் உப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த 2 பொருளையும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் அவரை வழிபாடு செய்து விட்டு துளசி மாலை வாங்கி சாத்திட்டு 2 நெய் தீபங்கள் போட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது இந்த 2 பொருளை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வச்சிடுங்க. அன்றைய நாள் முழுவதும் இருக்கட்டும். நாளைய நாள் நீங்க அதை எடுத்து மறுநாள் எடுத்து நீங்க அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி செய்யும் போது பெருமாளினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் குறைந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலையை நம்ம அடைய ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல துளசி செடி இருக்குது அப்படின்னா நீங்க அந்த துளசி மாடத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்க தீபம் போட்டு அன்றைய தினம் துளசி பூஜைகள் கண்டிப்பா செய்யணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஏகாதேசி தினத்துல துளசிக்கு நாம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல மங்கள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாக நிறைய வீடுகள்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளே நடக்காது. அவங்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அது தடைப்பட்டுக்கிட்டே போகும். அதனால அப்படி இருக்கிறவங்க கூட இந்த ஏகாதேசி அன்று துளசிக்கு பூஜை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால இதையுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம ரொம்ப
பூஜை அப்படின்னே பெருசாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பூஜை செய்தாலே கடவுள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார். சரிங்க, இப்போ எங்களுக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை, நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இருக்காது, நேரம் இருக்காதுமா. நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா துளசி மாலை வாங்கி சாத்திட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. தாமரை பூ கிடைத்தால் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம். வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது நான் ஏற்ற சொல்லக்கூடிய முக்கியமான தீபம் என்னன்னா மாவிளக்கு தீபம். பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம் ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பெருமாளுக்கும் பிடிக்கும். ஆக நீங்கள் இப்போது கர்நாடகா தெலுங்கானா சைடெல்லாம் இந்த பெருமாள் பூஜையெல்லாம் ரொம்ப விமர்சனையாக பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக செய்வாங்க. இந்த மாவிளக்கை நாம் 2 விளக்கு பிடிச்சு தான் நாம் தீபம் ஏற்றுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7 விளக்கா, அவங்க சின்ன சின்ன விளக்கா 7 விளக்கு பண்ணுவாங்க ஏழுமலையானுக்காக. அந்த 7 மாவிளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த மாவிளக்கில் நாமமெல்லாம் போட்டு அவங்க அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தீபங்கள் ஏற்ற பிடிக்கும், நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 7 மாவிளக்கு செஞ்சு அதில் நாமம் போட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏழுமலையானுக்காக இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பணமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேர் ஆடை ஆபரணங்கள்லாம் சேரணும். நிறைய பேர் திருமண வயதில் பெண்கள் இருப்பாங்க. நாங்கள் நகை வாங்கணும், என்னோட பெண்ணை எப்படி தான் நான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேனோ தெரியல, கஷ்டப்பட்டு ஏதாவது 1 பவுன் 2 பவுன் வாங்கணும்னு நினச்சா கூட எங்களால் முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் பணங்கள் எல்லாமே பெருகும். 16 வகையான செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த மாவிளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு பெருமாளின் மூல மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஓம் நாராயணரே போற்றி அப்படிங்கிறதையே நீங்கள் தாராளமாக 108 முறை சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். தீப தூபமெல்லாம் நல்லா காட்டணும், அதுதான் ரொம்ப விசேஷமானது. இப்படியெல்லாம் செஞ்சு நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி அன்று பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களும் சேரும், அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைய தினத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியை யாருமே தவற விடாதீங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு துளசி மாலை வாங்கி சாத்திடுங்க. அங்கு தரக்கூடிய அந்த துளசி இலைகளை பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அது எவ்வளவு சிறப்பானது, அந்த துளசி இலைகளை வைத்து நம்ம என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதை பத்திரமா கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் துளசி மாடங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கும் நீங்கள் நாளைய தினத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டிற்கு வரும்போதும் அந்த 2 பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.